ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? ஃபாரூக் ரியாலிட்டிங்கிற யூடியூப் பக்கத்துல உங்க எல்லாரையும் சந்திக்கிறது நான் உங்கள் நண்பன் ஃபாரூக். ஃபாரூக் ரியாலிட்டிங்கிற யூடியூப் பக்கத்துல நாம இன்னைக்கு எந்த வீடியோ பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அத்திக்கடை முஸ்லிம் ஜமாத் அறப்பணி நிர்வாகம் சார்பாக பிறை 15 இன்னைக்கு நடக்கக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சியை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஜமாத் சார்பாக அத்திக்கடை அல் அரஃபா மண்டபத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு இஃப்தார் நிகழ்ச்சி ரெடி பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு அந்த வீடியோ பத்தி தான் நம்மளுடைய இன்னைக்கு யூடியூப் பக்கத்துல பார்க்க போறோம். தமிழகம் தோறும் பல இடங்களில் ரமலான் மாதத்தில் இது மாதிரி இஃப்தார் விருந்து நிகழ்ச்சி என்பது ஏற்படுத்தப்படுகிறது. அதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பல சமூக மக்களுக்கு இடையே நட்பும் அன்பும் பாராட்டுவதற்காக வேண்டியும், எல்லோரும் ஒரு குல மக்கள், எல்லோரும் சகோதரத்தோர்கள் என்கின்ற ஒரு நிலையை இந்த ரமலானுடைய இஃப்தார் நிகழ்ச்சியின் மூலமாக பொது சமூகத்திற்கு கொண்டு செல்வதற்காக வேண்டியும் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்படப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி காலத்திலிருந்தே ஒவ்வொரு காலகட்டத்திலும் சரி, பிற சமுதாய மக்களோடு நட்பு பாராட்டி சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி பல்வேறுபட்ட நிகழ்ச்சிகள் செய்யப்படுகிறது. இந்த இஃப்தார் நிகழ்ச்சியுடைய நோக்கம் என்பது, எப்படி ஒரு தனி மனிதன் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தன்னை ஒரு அடியானாக நிரூபிக்கிற மாதிரியே நிரூபிப்பதற்கான ஒரு முயற்சியாக பசித்திருந்து விழித்திருந்து உடல் உண்ணா நோன்பு நோற்று இறை கடமைகளை நிறைவேற்றி இரவு வணக்கங்களை நிறைவேற்றி தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு நோன்பு எப்படி ஒரு கேடயமாக இருக்கின்றதோ அது போன்றே இது போன்ற நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு மத்தியிலே சகோதரத்துவத்தையும் அன்பையும் நட்பையும் பாராட்டும் விதமாக இது இருக்கிறது. இது போன்ற நிகழ்ச்சிகள் பல காலமாக நடத்தப்படுகிறது. நிகழ்ச்சியின் நோக்கம் அதுதான். எல்லா மக்களுக்கும் சகோதரத்துவத்தை பாராட்டுவதற்காக வேண்டியும், எல்லா மாநிலங்களை விட பொதுவாக இந்தியாவில இந்தியா முழுக்க நடத்தப்படுகிறது. தமிழகம் போன்ற நம்முடைய தமிழகம்ன்ற பகுதியில பாத்தீங்கன்னா இது போன்ற நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. இதுக்கான நோக்கம் என்னன்னு கேட்டா, எல்லாத்துக்கும் மத்தியில அன்பு நட்பை விதைக்க வேண்டும், அன்பை விதைக்க வேண்டும். மதத்தால் இனத்தால் மொழியால் நாம் வேறுபட்டிருந்தாலும் மனிதர்களால் மனித குலம் ஒரே குலம். அல்லாஹ் சொல்ற மாதிரி நீங்கள் ஒரே சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்பதாக தான் இறை வேதம் நமக்கு கற்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரே சமுதாயமாக ஒரே மனிதர்களாக நிறத்தால் மொழியால் இனத்தால் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் மனிதத்தால் ஒன்றுபட்டிருப்போம். அது போன்ற நிகழ்ச்சிகளை இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் அதற்கு உதவி செய்கின்றது. இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்துகின்ற பொழுது எல்லாத்துக்கும் மத்தியில சகோதரத்துவத்தை விதைக்கின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. இந்த சூழலில் அல்லாஹ் கபூல் செய்ய வேண்டும். தமிழகத்தில் மட்டுமல்ல, இந்தியா முழுக்கமல்ல, உலகம் முழுக்கவும் மனிதர்கள் எல்லோருமே ஹியூமனிட்டி என்கின்ற மனிதத்தை நிலை நிறுத்துவதற்கு சகோதரத்துவம் மட்டுமே ஒரு பெரும் ஆயுதம். அந்த ஆயுதத்தை கொண்டு செல்கின்ற வழியாக இந்த இஃப்தார் நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கின்றது என்பதை சொல்லிக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அல்லாஹ் இந்த நிகழ்ச்சியை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அத்திக்கடை முஸ்லீம் ஜமாத் அறப்பணி நிர்வாகம் சார்பாக நேற்று ரமலான் மாத பிறை 15 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மத நல்லிணக்க இஃப்தார் நிகழ்ச்சி நல்ல அருமையான ஒரு ஏற்பாடு செஞ்சு நம்ம ஊர் அத்திக்கடை அல் அரஃபா திருமண மண்டபத்தில் இதற்கான ஏற்பாடுகளை பார்த்திங்கன்னா மேலேயே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 இடங்கள், அந்த மண்டபம் முன்பக்கம், அதன் அருகே உள்ள இடம், அதன் அருகே உள்ள இடமும் சரி, அதே போல் கீழே எப்போதும் நம்ம பார்த்திங்கன்னா திருமண விருந்து நடைபெறும் இடத்துலையும் கூட அந்த நோன்பு திறக்கிறதுக்கான இடங்கள் அந்த இடத்துல ரெடி பண்ணியிருந்தாங்க. வெகு விமர்சையாக அத்திக்கடை ஜமாத்தார்களும் சரி, சிறுவர்களும் சரி, இளைஞர்களும் சரி, மாற்று மத சகோதரர்கள், அத்திக்கடை ஜமாத், பொதக்குடி ஜமாத், கூத்தாநல்லூர், இது சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்த அத்தனை ஜமாத்துகளும் இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க.
வாங்கண்ணே, நல்லா இருக்கலாம். வாங்கண்ணே, வாங்க. ரவிண்ணே, வாங்கண்ணே. அத்திக்கரை முஸ்லிம் ஜமாத் அறப்படை நிர்வாகம் இஃப்தார் என்ற நிகழ்ச்சியை கலந்து கொள்ள வருவதற்கு தமிழக அட்வொகேட் ஜெனரல் சலாம் ஹசன் முகமது ஜின்னா அவர்களுக்கு வேலைகளில் சட்டமன்ற உறுப்பினரும் திருவாரூர் மாவட்ட செயலாளருமான சுவாமி கே கலைவாணன் அவர்களுக்கும் அவர்களையும் மற்றும் அவர்களையும் வட்டார வளர்ச்சி அவர்கள் மற்றும் வட்டார கிராம வளர்ச்சி அவர்கள் அண்ணன் உரையாளர் அவர்களுக்கும் நகர்மன்ற தலைவர் அவர்களுக்கும் அண்ணன் மண்ணில் செல்வம் அவர்களுக்கும் அண்ணன் பாலச்சந்திரன் அவர்களுக்கும் அண்ணன் கையெழுத்தம் அவர்களுக்கு ஊர் ஜனாதாரர்கள் மற்றும் எஸ்டிபிஐ அன்பர்களையும் தாமுக அன்பர்களையும் பிசிகா அன்பர்களையும் மாஜா அன்பர்களையும் ரஹ்மான் நண்பர்களையும் டிஎன்டிஜே அவர்களையும் டிஎன்டிஜே நண்பர்களையும் தாராளம் நண்பர்களையும் மற்றும் நம்ம தேசிய மாற்றக்குழு அவர்களையும் எஸ்டிபை மற்றும் கிளாசிக்கல் கேஎஸ்பி அல்-சமாலியா குட் பிரான்ஸ் அல் ரஹ்மானியா அவர்களையும் மற்றும் திருவாளர் இந்த நேரத்தில் அவர்களுக்கு இந்த இஃப்தார் நிகழ்ச்சியை நேரடியாக நடத்தி எல்லோரும் ஒன்று மகிழ்வாக கேட்கிறோம். அத்திக்கடை முஸ்லீம் ஜமாத் அறப்பணி நிர்வாகம் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் நம்ம திருவாரூர் மாவட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் பூண்டிகே கலைவாணன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள்.
இன்னைக்கு கையாள சிறப்பாக நல்லிணக்கத்தை ஒரு நாயகனாக திகழ்ந்த நமது மண்ணின் முத்தவழகர் கலைஞர்கள் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்தில் கொடாச்சேரி ஒன்றிய பகுதியை சார்ந்த அத்திகரை ஜமாத்தார்கள் நடந்து இந்த இஃப்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இந்த நல்ல ஒரு பங்கேற்பதில் பங்கேற்றுள்ள அனைத்து சகோதரர்களுக்கும் நாங்கள் இந்த வாழ்க்கை தெரிவித்துக் கொண்டு இன்று இந்திய புலிகளிடம் ஒரு சவாலை சந்தித்துக் கொண்டுள்ள இந்த நிலையில் நம்மை எப்படியெல்லாம் பிரிக்க முடியுமோ, நமக்கு என்னென்ன இன்னல்களை இடையூறுகளை ஏற்படுத்த முடியுமோ அத்தனை இடையூறுகளையும் இன்னல்களையும் ஏற்படுத்திக் கொண்டுள்ள இந்த சூழலில் ஒருவருக்கு வெற்றி நடப்போம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் இன்று சகோதரர்களோடு பங்கேற்க செய்த ஜமாத் நிர்வாகத்திற்கு எனது நன்றியை தெரிவித்து, நாம் எந்த சூழலிலும் பிரித்தாளும் சூழ்ச்சியில் சிக்காமல் நாம் ஒருவரோடு ஒருவர் இணைந்து உனக்காகவே நோன்பு வைத்தோம், உன்னை கொண்டு ஈமான் கொண்டோம், உன்னுடைய சாதியும் சமாதானமும் உண்டாகும் என்று இந்த மாதத்தில் நமக்காக நேரத்தை ஒதுக்கி நம்ம சட்டமன்ற